கேன்சருக்கான பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று, கேன்சர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது, கேன்சர் இருக்கிற மொத்த உடம்புல எங்கே இருந்தாலும் கேன்சரை செல்கள் எங்கே இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சரிங்களா? இப்போ லோக்கலாக இருக்க ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி. ஸோ இப்போ ஓரலில் ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது, பிரெஸ்ட்டில் ஏதோ ஒரு கேன்சர் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்க டிஷ்யூவை கட் பண்ணி எடுக்கும்போது கேன்சரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியோ தெரப்பி. ஸோ இப்போ ஒரு இடத்துல கேன்சர் இருக்கும்போது அந்த இடத்துல ரேடியோ தெரப்பி நம்ம கொடுக்கும்போது கேன்சரை நம்ம குணப்படுத்தலாம். பட் ஆனால் கேன்சர் ஸ்டேஜ் 4 போயிடுச்சு, சிஸ்டமிக்காக போயிடுச்சு, இல்லை மல்டிபிள் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்படிங்கும் போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் கூட பலனுள்ளதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டமிக் தெரப்பிஸை நம்ம 4 வகையாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கீமோதெரப்பி, இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசெப்டாருக்கு ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸில் அந்த மாதிரி நமக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக் செல்ஸை மட்டும், இப்போ கீமோதெரப்பின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரேப்பிட்லி டிவைட் ஆகக்கூடிய எல்லா செல்ஸையும் போய் அழிக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும், கேன்சர் செல் ரேப்பிடாக டிவைட் ஆகிற செல் மட்டும் அழிகிற மாதிரி இல்லாமல் மற்ற ரேப்பிட்லி டிவைடிங் செல்ஸான நம்ம ஹேர் ஃபாலிக்கிள்ஸ், நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் அறியுது. அதனால தான் வயிறு எரிச்சல், லூஸ் மோஷன், இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ், முடி கொட்டுறது, இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸில் கீமோதெரப்பிக்கு அப்புறம் ஏற்படுது. பட் டார்கெட்டட் தெரப்பியில் எந்த செல் கேன்சர் செல் இருக்கோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்டியூனியூ இது இருக்கக்கூடியது பிரெஸ்ட் கேன்சரில் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரஸ்டோசுபாம் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இம்யூனோதெரப்பிங்கிறது நான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய சொந்த இம்யூன் செல்ஸை கேன்சரை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ அந்த இம்யூனிட்டியை எவைட் பண்ணக்கூடிய தன்மை கேன்சர் செல்கள் ஏற்படுது. அதை அழித்து கேன்சர் நம்மளுடைய ஓன் இம்யூனிட்டியை கேன்சரை அழிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியதுதான் இம்யூனோதெரப்பி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்மோனல் தெரப்பி. பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹார்மோனல் தெரப்பிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லியூப்ரோலைட் கொடுக்கும்போது, இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சரில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்மில் இந்த பிரெஸ்ட் கேன்சரினுடைய ரெக்கரன்ஸ் அந்த மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.